ஓகே மேடம், அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது ஆதி மருத்துவம் தான், தொன் மருத்துவம் தான், தொடு சிகிச்சை தானே ஆதியில் செஞ்சுருப்பாங்க. முதல்ல அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு 8000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கும் பொழுது தொடு சிகிச்சை தானே மேடம் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அதுதானே சித்தாந்தம். அப்போது சித்தாந்தத்துலேருந்து விலகிறது வந்து நீடில் போடுறது. பிற்காலத்தில் தானே நீடில் போடுற வழக்கம் வந்தது. அப்போது நீடில் போடுறதுன்றது பிற்காலத்தில் வந்தது. அது வந்து எப்படி வந்து பரிணாம வளர்ச்சியாக இருக்கும். அப்போ வந்து அது வந்து தன்னுடைய தொன்மையிலேருந்து மாறுறது தானே. அப்போ நம்ம நீடில் போடக்கூடாது, தொடு சிகிச்சையை பயன்படுத்தினால அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதாவது தொடு சிகிச்சை உண்மைதான், அதுதான் ஆதி காலம் தான். நீடில் போடுறது என்ன அப்படி, அது உண்மையிலே தொன்மமா அப்படிங்கிற ஆய்வை நம்ம எப்படி ஒத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதே தொடு சிகிச்சை எழுதியிருக்க அந்த குறிப்பு இருக்கு இல்லையா, அந்த குறிப்புகள் இருந்த புத்தகத்தில் தான் மருத்துவ சிகிச்சை முறைகளில் கற்களும் எலும்பு துண்டுகளும் பயன்பாட்டில் இருக்குது. அப்போது ஊசிகள் பிற்காலத்தை, அதாவது ஸ்டோனேஜ், நியூ ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது மெட்டல் ஏஜ் வந்தது இல்லையா, உலோக காலங்கள், அது வரத்துக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தினது ஷார்ப்பான கற்களும் ஷார்ப்பான எலும்பு துண்டுகளும் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அது வழியாக புள்ளி தூண்டல்கள் நடத்தியிருக்காங்க. அப்போது மெட்டல் ஏஜுக்கு முன்னாடி புள்ளி தூண்டுறதுக்கு கூர்மையான பொருள் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அப்போது தொடு சிகிச்சை அப்படிங்கிறது கவனத்தை கொண்டு வர்றதுக்கான அடுத்த பகுதியாக தான் நான் நினைக்கிறேன். ஆதி காலத்தில், அதாவது உலோக காலத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கற்களை கொண்டு தான் தூண்டி விட்டுருக்காங்க. அப்போ தொடு சிகிச்சைன்ற கவனம் வந்து பிற்காலத்தில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய ஆய்வு. அப்போ ஃபஸ்ட்டு வந்தது புள்ளி தூண்டலை ஏற்படுத்தினது வந்து கூர்மையான பொருளை வச்சு தான். அப்போ கூர்மையாக எது இருந்தாலும் ஓகே தான்றதுனால உலோக காலங்களில் இன்றைக்கி வந்து நம்ம கல்லை செதுக்கிட்டு இருக்க முடியாது, இல்லை வந்து எலும்புகளை வச்சு செதுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதில் அந்த காலத்து மிருகங்கள் அதிகமாக இருந்தாங்க, பல வகையான மிருகங்கள் புழக்கத்தில் இருந்தது. இன்றைக்கி இருக்கிறது நாய் மட்டும்தான். அதை கொண்டுகிட்டே இருந்தோம்னா இத்தனை பேருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. அப்புறம் பிற்காலத்தில் வந்த மெட்டல், ஏதோ ஒரு கூர்மையான பொருள் தானே தேவை. அப்போ கூர்மையாக இருக்கிறதுக்கு இயற்கையான பொருளான மெட்டல்களை பயன்படுத்தலாம். அது உலோகம் தானே. உலோகம்னாலே பூ உலகம்லேருந்து இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் உலோகம். அப்போ பூமியிலேருந்து வர இயற்கையான பொருள், செயற்கையான பொருள் இல்லை. புள்ளி தூண்டுறதுக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து இன்னொரு விஷயத்தில் கூட இதை நம்ம பார்த்துக்கலாம். சில பழங்குடியினர் வழக்கங்களில் வந்து ஊசியை வந்து நெருப்பில் காய்ச்சி ஒரு சூடு மாதிரி போடுவாங்க பிறந்த குழந்தைக்கு, நோய் தாக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அவங்களுடைய வழக்கங்கள். அதை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த கரெக்டாக ஒரு ஷார்ப்பான ஊசியை நெருப்பில் காமிச்சிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கீரல் போடுவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு நோய் வராமல் இருக்குது. அது எதுக்கு அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, நோய் தொந்தரவுக்காக ஒரு நம்பிக்கை. அதை வெறும் பாரம்பரிய நம்பிக்கையாக நினைக்கிறாங்க. ஆனால் அது ஆதி காலத்தில் அது ஒரு சிகிச்சை முறை தான். அது ஒரு முழுமையான சிகிச்சை முறை. அது வந்து ஒரு புள்ளி தூண்டல், அதாவது நெத்திப்பொட்டில் இருக்கிற அக்குபஞ்சர் புள்ளியை அந்த ஊசி அந்த நீரில் நெருப்பில் காமிச்சு சூடு போடுற, இயற்கையான நெருப்பில் காண்பிச்சு அந்த சூடு போடுறதுனால அது அவங்களுடைய வழக்கம். அது ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சை முறை. அதை அவங்க தொல்குடிகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதை போடுறதுனால அந்த புள்ளிகள் ஸ்டிமுலேட் ஆகிட்டு வாழ்க்கை முழுக்கவுமே அந்த ஸ்டிமுலேஷன் வந்து அவங்களுக்கு அதை பிறக்கும் பொழுதே அது செய்கிறதுனால ஒற்றை புள்ளி எப்படி வந்து சித்த மருத்துவத்தில் ஒரே ஒரு மருந்து கொடுத்தா நோய் குணமாக்கியிருக்காங்களோ, அதே மாதிரி ஒரே ஒரு முறை புள்ளி தூண்டலை ஏற்படுத்தி அந்த குழந்தைக்கு எதிர்காலம் முழுக்க, வாழ்க்கை முழுக்கவுமே ஆரோக்கியத்துக்கான வழிவகுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பிற்காலத்தில் வேணால் அவங்க அந்த ஒரு ஊசின்றதை நெருப்பில் காமிச்சிருக்கலாம். அதுக்கு முன்னாடி கல்லை நெருப்பில் காமிச்சு அந்த போட்டிருக்கலாம். எலும்பு துண்டுகளை கூர்மைப்படுத்தி அதை நெருப்பில் காமிச்சு போட்டிருக்கலாம். ஸோ ஆதி காலங்களில் முதல்ல புள்ளி தூண்டலுக்கு கூர்மையான வஸ்துவை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது தொடு சிகிச்சைன்றது பிற்காலத்தில் வந்த ஒரு பரிணாம வளர்ச்சி. இப்போ புள்ளி தூண்டல் வந்து எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஆதி நிலையாக, அதாவது உலோக காலத்துக்கு முன்னாடினா இப்போ எத்தனை காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், இந்த கால குறிப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போனா எது முதல்ல வந்திருக்கு? தொடு சிகிச்சை முதல்ல வரல, ஷார்ப்பான பொருளில் தூண்டி விடுற சிங்கிள் நீடிலிங் தான் முதல்ல. ஸோ இதையும் கவனத்தில் கொண்டுட்டு அகுபஞ்சர் அரசாங்கம் வந்து தொடு சிகிச்சையை விட நீடலுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீடல் போட கற்றுக் கொடுக்குறதும் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீடலை வந்து பயன்பாட்டில் இருக்கிறோம். நீடல் மட்டும்தான் பயன்படுத்தணும். மருத்துவமனைகளில் நீடல் போடுற பழக்கம் தான் இருக்கணும். போக நீடல்னால் ரொம்ப சீக்கிரமாக வந்து எல்லா விதமான நோய்களும் குணமாகிறதுக்கான சான்றுகளும் நிறைய இருக்குது. ஏன்னா நான் தொடு சிகிச்சையும் பயன்படுத்தியிருக்கேன், நீடலும் பயன்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் என்னுடைய ஆய்வில், நான் பண்ண ஆராய்ச்சியில் தொடு சிகிச்சை போயிட்டு வந்த பேஷண்ட்ஸை நீடல் போடுறதுனால உடனே ரிசல்ட் காட்டுறதும்,
தொட்டு சிகிச்சை பண்ணுறதுல ரொம்ப கம்மியான ரிசல்ட் காட்டுறதும் அந்த ஆய்வையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆதி நிலையான அதாவது உலோக காலங்களுக்கு முன்னாடி வந்து பயன்பாட்டில் இருந்த ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சை முறை வந்து கூர்மையான வஸ்துவில் புள்ளி தூண்டல் ஏற்பட்டது தான். அப்போ பிற்காலத்தில் வந்த தொடு சிகிச்சை தான் வந்து பிற்காலத்தில் தொடு சிகிச்சை வந்தது. அதனால் அது வந்து அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் தரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த இதுலேயும் வந்து அக்குபஞ்சர்லேயும் வந்து நீடில் ப்ராக்டிஸை தான் வந்து கொடுக்கணும். மருத்துவ முறைகள் வந்து நீடில் தான் வந்து முக்கியமாக நீடில் மட்டும்தான் தொடு சிகிச்சை அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறையை வந்து என்ன பண்ணால் நீக்கிட்டு அதை முழுசாக நீக்கிட்டு இதை பயன்பாட்டில் அந்த நீடில் மட்டும்தான் பயன்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அக்குபஞ்சர் சிகிச்சை வந்தால் நீடல் மட்டும்தான் சிகிச்சை முறையாக இருக்கும். சரி, தொடர்ந்து நம்ம எப்படி வந்து நாடி பார்க்கறது அடுத்த இடத்துல அக்குபஞ்சர் பற்றின நாடி பரிசோதனை. நன்றி.